வணக்கம் நண்பர்களே. இன்றைய செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 742 கணினி பயிற்றுனர்கள் போன மாதத்தில் கல்வி அமைச்சர் பணியாணை அவங்களுக்கு வழங்கினார். சரிங்களா? அது ஏற்கனவே அந்த தேர்வில் முறைகேடு நடந்துள்ளதாகவும் வழக்கு தொடர்ந்ததாகவும் போயிட்டு இருந்தது. அதையெல்லாம் மீறி சென்ற மாதம் அவங்களுக்கு பணி நியமன ஆணை பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் வழங்கினார். அதை எதிர்த்தும் மீண்டும் வழக்கு தொடர்ந்து வழக்கு என்ன தீர்ப்புக்கு வந்திருக்குது அப்படின்னு சொன்னால், அந்த கொடுக்கப்பட்ட பணியாணை என்பது இந்த வழக்கோட இறுதி தீர்ப்புக்கு உட்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு ஆதிநாதன் குழுவுக்கு விரிவான விசாரணை நடத்த சொல்லி உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சரிங்களா? ஆக எந்த ஒரு தேர்வாக இருந்தாலும் சரி, இப்போதெல்லாம் வழக்கு தொடுக்கிறது வாடிக்கையாகிடுச்சு. சரிங்களா? முறைகேடு நடந்திருக்கும் 100%. எனக்கு தெரிஞ்சு எந்த ஒரு தேர்வும் நியாயமாக முழுமையாக நடைபெறதில்லை. உறுதித்தன்மையாக ஏதாவது உரக்கனாவது ஒரு மார்க்காவது திருடி பாஸ் பண்ணி வெளில போயிடுறோம். சரிங்களா? அது இயல்பு நடந்துக்கிட்டே தான் இருக்குது. அதில் கடுமையாக உழைச்சவங்களும் கண்டிப்பாக பாதிக்கப்பட்டு கொண்டே தான் இருக்கிறோம். பாதிக்கப்பட்டவர்கள் வழக்கு தொடுக்கிறாங்க. சரிங்களா? அதையும் நம்ம குறை சொல்ல முடியாது. எனவே நண்பர்களே, பிரச்சனைகள் தொடர்ந்து எதுவாக இருந்தாலும் இருந்து கொண்டே தான் இருக்கிறது. காலதாமதம் நாம் நினச்ச நேரத்துக்கு எதுவும் அமையறதில்ல. சரிங்களா? சொன்னபடியே எதுவும் நடக்கிறதில்ல. பல தடைகளை கடந்து தான் போய்கிட்டு இருக்கு. எப்படியும் ஒரு நாளைக்கு விடிவு வந்து தான் ஆகும். சரிங்களா? பணி நியமனம் என்பது ஒரு நாளைக்கு இருந்து தான் ஆகும். இல்லாமல் போகிறதுக்கான வாய்ப்பு கிடையாது. என்ன அப்படின்னு சொன்னால், கொஞ்சம் காலதாமதம் ஆகுது. கொஞ்சம் இல்லை, நிறையவே காலதாமதம் ஆகுது. அதுதான் ஒரு வருத்தக்குரிய ஒரு செயல். காலம் வயசு போய்கிட்டே இருக்குது. காலம் கடந்து போயிடுச்சு. சரிங்களா? அதுதான் வருத்தம். இப்போ வேறு, அதாவது காசு பணம் போனால் கூட சம்பாதிச்சுக்கலாம், காலம் போனால் சம்பாதிக்க முடியாதுன்றது தான் ஒரு வேதனையான ஒரு விஷயம். நண்பர்களை தொடர்ந்து நம்ம சேனலை பார்த்துட்டே வாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.